Hi friends, welcome to Konganadu Samayal. நான் பானுப்ரியா விஜயசேகர். இன்னைக்கு நம்ம பார்க்குற இந்த செடி இருக்கு இல்லைங்களா, இதுக்கு பேர் அகத்தி மரம்ங்க. அகத்தி இது வந்து செடி வெரைட்டி. இதில் இருக்கிற எல்லா பார்ட்ஸுமே ரொம்ப நல்லதுங்க. அகத்தி கீரையை செஞ்சு சாப்பிட்லாம், அகத்தி பூ செய்யலாம். இது எல்லாமே ரொம்பவே நல்லது. உடம்புக்கு எல்லா பார்ட்ஸுமே நல்லது கொடுக்குறது. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த அகத்தி பூ எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இது வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. இது வந்து அகத்தி பூவோட மொக்கு. இன்றைக்கி இந்த பூ பொரியல் தான் எப்படி செய்கிறதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பாருங்க, நம்ம இப்போ நிறைய பூ பொரிச்சிட்டு வந்திருக்கோங்க. இதில் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து மொக்குங்க. இது நல்லா விரிஞ்ச பூவு. இது வந்து கால்சியம் ரொம்ப இருக்கிற ரிச்சான ஒரு ஃபுட்டுங்க. இதில் இந்த பூவுக்குள்ள ஒரு காம்பு மாதிரி இருக்குங்க. இந்த பச்சை கலர் காம்பை வந்து அதில் தான் மகரந்தம் இருக்கும். இதை நம்ம எடுத்துடணும். சமைக்கும்போது இதோட சேர்த்து சமைச்சோம்னா அது ரொம்ப கெட்டியாக இருக்கும், ஜீரணமாகிறதுக்கு கஷ்டம். அதனால் நம்ம இதை எடுத்துடணும். பூவோட இதழ்கள் மட்டும்தான் நம்ம சமைக்க போகிறோம். இந்த மாதிரி மொக்கு இருக்கு இல்லைங்களா, மொக்குலையும் அதே மாதிரி உள்பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த பச்சை கலர் காம்பும் மகரந்தமும் இருக்கும். அதனால் அந்த காம்புகளை மறக்காமல் நம்ம எடுத்துடணும். இந்த அகத்தி பூ வந்து கால்சியம் நிறைய இருக்கிற ஒரு சூப்பர் ஃபுட்டுன்னே சொல்லலாங்க. அதே மாதிரி யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷனுக்கு இது நல்லது, ரொம்ப நல்லது. உடம்பை ரொம்பவே குளிர்ச்சியாக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த பூவுக்கு உண்டு. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கீழே பெரிய காம்பு இருந்தாலும் அந்த காம்பையும் எடுத்துருங்க. காம்பும் உள்ளே இருக்கிற பச்சை கலர் காம்பும் எடுத்துட்டிங்கன்னா இந்த அகத்திப்பூ சமைக்கிறதுக்கு உகந்ததாயிடுச்சு. இப்போது எல்லாத்துலேயும் நம்ம நல்லா க்ளீன் பண்ணி முடிச்சாச்சுங்க. இந்த அகத்திப்பூவை நம்ம தண்ணியில் ஒரு தடவை கழுவி எடுத்துக்கலாம். இது இப்போ எப்படி கட் பண்ணுறது ஈஸியாக அப்படிங்கிறத சொல்லிடுறேன். பூவுகளோட காம்பு எல்லாத்தையும் ஒரு பக்கமாக சேர்த்திக்கோங்க. சேர்த்தி வச்சுக்கிட்டு ஒரு 4-5 பூவை சேர்த்தி நீங்கள் ஒன்றா வச்சு கத்தியில் கட் பண்ணிக்கலாங்க. அப்படி கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த பூவை எல்லாத்தையும் கட் பண்ணுறது கஷ்டமாகவே தெரியாது. சீக்கிரமாக எல்லா பூவையும் நம்ம பொடியாக நறுக்கி முடிச்சிடலாம். இந்த பூவில் தண்ணி கண்டென்ட் நிறையா இருக்குதுங்க. அதனால் நீங்கள் சமைக்கும் போது இது நல்லாவே சுண்டும். அதனால் நீங்கள் ரொம்ப கம்மியாக போட்டிங்கன்னா உங்களுக்கு செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் ரொம்பவே குவான்டிட்டி கம்மியாயிடும். இதே மாதிரி இப்போ நம்ம எல்லா பூவையும் நறுக்கி வச்சாச்சுங்க. இப்போ அடுத்து பொரியலுக்கு ரெடி பண்ண வேண்டியதுன்னு பார்த்தா 2 சின்ன சைஸ் பல்லாரி வெங்காயத்தை நம்ம பொடியாக நறுக்கி வச்சுக்கிறோம். அவ்வளவுதான் நம்ம இதை ப்ரிப்பேர் பண்ண வேண்டியதுங்க. அடுத்து அடுப்பில் ஒரு சின்ன வடைச்சட்டி வச்சு அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறோங்க. எந்த எண்ணெய் நீங்கள் சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறீங்களோ அதை எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் எண்ணெய் ஊற்றினீங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட் நல்லாவே இருக்கும். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கிறோம். அதில் கடுகு பொரியும் போது நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கிறோம். கருவேப்பிலை நல்லா பொரியட்டுங்க. இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்கிற பல்லாரி வெங்காயத்தை இது கூட சேர்த்திக்கிறோம். சேர்த்தி இந்த பல்லாரி வெங்காயம் ஓரமெல்லாம் கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற மாதிரி கோல்டன் கலர் ஆகிற அளவுக்கு நம்ம வறுத்துக்க போகிறோங்க. இது நல்லா இப்போ வதங்கிருச்சு. இதில் வதங்கினதுக்கப்புறம் இந்த பூவை சேர்த்திக்கிறோம். பூவை சேர்த்தி நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. நீங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருந்தது பார்த்தீங்களா, ஆனால் சூடு பட்டுச்சு அப்படின்னா இந்த மாதிரி கலர் மாறிக்குங்க. இப்போ இந்த அகத்தி பூவுக்கு தேவையான உப்பு சேர்த்திக்கிறோம். உப்பு சேர்த்தி இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது கூட டேஸ்ட்டுக்காகவும் காரத்துக்காகவும் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்திக்கிறோங்க. நீங்கள் மிளகாய் சேர்த்தலாம், ஆனால் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்திங்கன்னா சூப்பரான டேஸ்ட் ஒன்று கிடைக்குங்க. அதனால நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் 1 ஸ்பூன் இதில் போட்டுக்கிறோம். போட்டு இதை நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இந்த அகத்தி பூவுக்கு தண்ணி விட தேவையில்லைங்க. நீங்கள் இப்படியே மூடி வச்சு வேக வச்சிங்கனாலே நல்லா வெந்துக்கும். ஏன்னா அதில் தண்ணி நிறையாவே இருக்கும். உங்களுக்கு வந்து மூடி வச்சு திறந்து பார்த்து அப்பப்போ கிளறி மட்டும் விடுங்க. உங்களுக்கு அடி பிடிக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னா சும்மா கொஞ்சமாக 1 ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணியை தெளித்து மட்டும் விடுங்க. அதுவே கண்டிப்பாக போதுமானதாக இருக்குங்க. இது முக்கியமாக இன்னொரு ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மோக் பண்ணுறவங்க இருக்காங்க இல்லைங்களா, புகைப்பிடிக்கிறவங்க புகை நிறுத்தினதுக்கப்புறம் உடம்புல இருக்கிற கழிவுகள் எல்லாம் வெளியில் கொண்டு வரதுக்கு இந்த அகத்திப்பூ ரொம்பவே ஒரு நல்லதுங்க. அதனால் கண்டிப்பாக எங்கே அகத்திப்பூ கிடைச்சாலும் நீங்கள் வாங்கி வாரத்துக்கு ஒரு தடவை சேர்த்திக்கிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லது. இல்லைனாலும் எப்போ கிடைக்குதோ அப்போ கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்ருங்க. இப்போ பாருங்கள், நம்ம எடுத்து கிளறி விட்டுட்டு இருக்கோங்க. இப்போ நல்லாவே வெந்துடுச்சு. எவ்வளவு பூ நம்ம வெட்டின மாதிரி இருந்தது இல்லைங்களா, ஆனால் பாருங்கள் பொரியல் கொஞ்சமாக தான் வந்திருக்கு. இது நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய் போட்டுக்கிறோங்க. துருவின தேங்காய் இதுக்கு ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். தேங்காய் போட்டதுக்கப்புறம் நீங்கள் ஒரே ஒரு கிளறிட்டு அடுப்பை நிறுத்திடலாம். இந்த அகத்தி பூ பொரியல் நீங்கள் சும்மாவே சாப்பிடலாம், இல்லை சாப்பாட்டில் பிணைஞ்சு சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்குங்க. இல்லை நீங்கள் ரசம் சாப்பாடு இல்லை சாம்பார் சாப்பாட்டுக்கு நீங்கள் கீரை மாதிரியும் கடிச்சிக்கலாம்.
நம்மளோட அகத்தி பூ பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. ஒரு ஹெல்த்தியான ஒரு சூப்பர் ஃபுட்டுங்க. குழந்தைகளுக்கு ரொம்ப முக்கியமாக கொடுங்க. இல்லைனாலும் யாராக இருந்தாலுமே கண்டிப்பாக இதை செஞ்சு சாப்பிடுங்க. உடம்புக்கு ரொம்ப நல்ல டிஷ் ஒன்று இது. கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஒரு சூப்பரான வீடியோவில் மறுபடியும் சந்திப்போங்க. டேக் கேர். பாய்.